ஹலோ வெல்கம் டு கனேடியன் காலேஜ். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட அடோப் சாஃப்ட்வேர்ஸ் அடோப் ஃபோட்டோஷாப் அண்ட் அடோப் இல்லஸ்ட்ரேட்டர் ப்ரீமியர் ப்ரோவாக இருக்கலாம். ரைட், இந்த சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரக்கூடிய இந்த எரர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசேபிள் ஆக போகுது 5 டேஸில் அப்படின்ற ஒரு எரர் ஒன்று வருது. இந்த எரர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சாஃப்ட்வேர்ஸ் ரைட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆன்லைனில் ட்ராக் பண்ணுறதுனால இந்த இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். சரியா? அப்போது இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் இது எதுக்காக போட்டிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெனுவின் வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணி ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரியான அடோபி சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி. ரைட், அப்போது நீங்கள் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி சின்ன சின்ன வேலைகள் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க. ரைட், அதனால் உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி அப்படி செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். சரி, அப்போது உங்களுக்கு இதை வந்து எப்படி ஜெனுவின் பண்ணிக்கிறது, ரைட், எப்படி நீங்கள் இதை ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சாஃப்ட்வேரை நம்ம முதலாவது வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். ரைட், இந்த மாதிரி வந்தால் க்ளோஸ் பண்ணுங்கள். அண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட், இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது சிக்கலாக இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜரில் போய்ட்டு நான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க் மேனேஜரில் இந்த ஃபோட்டோஷாப் 2025 எண்ட் பண்ணி போடுறேன். ரைட், அண்ட் எண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டார்ட்டில் போயிட்டு ரைட் வெர்ஷன் என்ன பிரச்சனை இருந்தாலும் இதை டைப் பண்ணுங்கள். ஃபயர்வால் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். FIR ரைட், ஃபயர்வால் அப்படின்னு டைப் பண்ணுற நேரம் இதுக்கு விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் வித் அட்வான்ஸ் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். சரியா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். இந்த இன்டர்ஃபேஸில் சரியா அவுட்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த அவுட்பவுண்ட் ரூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சரியா நியூ ரூல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். நியூ ரூல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வரும். இந்த மாதிரி வரக்கூடிய மெசேஜில் ப்ரோக்ராம் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ப்ரோக்ராம்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய லொக்கேஷன் ரைட்டா, உங்களோட சாஃப்ட்வேர் எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கு அப்படின்ற அந்த லொக்கேஷனை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் செலக்ட் பண்ணணும். ரைட், இதில் வந்து ப்ரௌஸ் போங்க. ப்ரௌஸ் போயிட்டீங்கன்னு சொன்னால் இப்போது நம்மளை அவங்களோட டெஸ்க்டாப்பில் போயிட்டு நான் சும்மா சொல்லுவேன் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் சீல போங்க. சீல போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல், இந்த ப்ரோக்ராம் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு அடோப்னு காட்டும். இப்போது அடோப் வந்து உங்களுக்கு வந்து 2025 அப்படின்னு சொன்னால் 2025 கிளிக் பண்ணிவிட்டு சரியா இதில் தேடி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஃபோட்டோஷாப் அப்படின்ற இந்த ஃபைல் இருக்கும். ரைட், இந்த ஃபோட்டோஷாப்ன்றதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பிளாக் த கண்டென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இதில் 3 டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உங்களோட சாஃப்ட்வேருக்கு பேரும் டைப் பண்ணுங்கள். இது வந்து ஃபோட்டோஷாப் 2025 அப்படின்றத நேம் பண்ணுறேன். ரைட், டிஸ்கிரிப்ஷன் தேவைன்னா கொடுக்கலாம். ஃபினிஷ் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். ரைட், புதிய ரூல்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிரும் இந்த மாதிரி. ரைட், அப்போது அடுத்த சாஃப்ட்வேருக்கும் நியூவில் போங்க, ப்ரௌஸில் போங்க, நெக்ஸ்ட் ரைட் இவரில் போயிட்டு அந்த சாஃப்ட்வேர் இருக்கிற இடத்துல போயிட்டு அடோப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அடோப் ப்ரீமியர் ப்ரோ 2021 தேவை. 21 தேடி பாருங்கள் அந்த இதை ஓப்பன். ரைட், ஓப்பன் கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சரியா இவரை நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த சாஃப்ட்வேர் நேமை உங்களுக்கு ஆட் பண்ணலாம். PR 21 அப்படின்னு கொடுத்துருங்க. ரைட், அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு இவரை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு இது அப்படி ஃபினிஷ் ஆகிரும். அப்போது இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ரைட், அண்ட் எங்களோட அடுத்தது நம்மளோட அடோப் சாஃப்ட்வேர்ஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்மளோட ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் ப்ரீமியர் ப்ரோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் இந்த நம்பரில் உங்களுக்கு நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். சரியா? அப்போது அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் மூலமாக எங்களோட புதிய சாஃப்ட்வேர்ஸ் படிக்கிறதுக்காக வேண்டி குரூப்பில் ஜாயின் பண்ணி ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் உங்களுக்கு படிக்கலாம். அண்ட் அதே போல் நீங்கள் வந்து இதில் அடுத்ததுக்கு வந்து புதிய நியூ ரூல்ஸ் போடுங்க உங்களோட அடுத்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு. ரைட், ப்ரோக்ராம்ன்றதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட பேலன்ஸை வந்து அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இடத்துல பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துக்கும் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், ஃபோட்டோஷாப் 2020னா 20ன்றதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போ லைட் ரூம் தேவைன்னா லைட் ரூமில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி லைட் ரூமில் இருக்க கொடுத்துக்கு கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் 2020 ரைட், இந்த ஃபைல் ரைட் இந்த ஃபைலை பார்த்துக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் ப்ளாக்குன்றதை போட்டுருங்க. நெக்ஸ்ட் இவரையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து PS20 அப்படின்னு கொடுத்துட்றேன். ரைட், ஏதாவது நேம் கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஃபினிஷ். அப்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து இப்போ இடத்துல ஏற்கனவே 2023 இல்லஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ நான் வந்து ஃபோட்டோஷாப் 2025 ஓப்பன் பண்ணேன்னா ஃபோட்டோஷாப் 2025 ஓப்பன் ஆகும். எந்த இஷ்யூவும் இல்லை. ரைட், இதில் அந்த டைப் பிரச்சனை இருக்கா, எந்த இஷ்யூவும் இல்லை. இப்போது நார்மலாக இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ரைட், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இதில் பிரச்சனைன்னு வராது. ரைட், அப்போது
இதில் எந்த இஷ்யூவும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் பண்ணிய கமெண்ட்ஸில் கமெண்ட் ஒன்று போடுங்க, ரைட்? அண்ட் அதுக்குரிய உங்களுக்கு சொல்யூஷன்ஸை கொண்டு வந்துடுறேன், ரைட்? அப்போ கட்டாயம் இதை ஃபாலோ பண்ணி உங்களோட சாஃப்ட்வேர்ஸை பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.